குறள் 731 தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் செல்வருஞ் சேர்வது நாடு. விளக்க உரை. செழிப்பு குறையாத விளைபொருள்களும். சிறந்த பெருமக்களும் செல்வத்தை தீயவழியில் செலவிடாதவர்களும் அமையப்பெற்றதே நல்ல நாடாகும். குறள் 732 பெரும்பொருளாட் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. விளக்க உரை. பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத் தக்கதாகவும். கேடற்றதாகவும் நல்ல விளைச்சல் கொண்டதாகவும் அமைவதே சிறந்த நாடாகும். குறள் 733 பொறையோருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவற் கிறையோருங்கு நேர்வது நாடு. விளக்க உரை. புதிய சுமைகள் ஒன்றுனிரண்டு வரும் போதும் அவற்றை தாங்கிக் கொண்டு. அரசுக்குரிய வரி வகைகளைச் செலுத்துமளவுக்கு வளம் படைத்ததே சிறந்த நாடாகும். குறள் 734 உறுபசியும் ஓவாப் பிணியும் செருபகையும் சேராத்தியல்வது நாடு. விளக்க உரை. பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு எனப் பாராட்டப்படும். குறள் 735 பல்குழுவும் பாழ்செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. விளக்க உரை. பல குழுக்களாகப் பிரிந்து பாழ்படுத்தும் உட்பகையும். அரசில் ஆதிக்கம் செலுத்தும் கொலைகாரர்களால் விளையும் பொல்லாங்கும் இல்லாததே சிறந்த நாடாகும். குறள் 736 கேடறியாக் கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல். ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனைச் சீர் செய்யுமளவுக்கு வழங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான். நாடுகளிலேயே தலை சிறந்ததாகும். குறள் 737 இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்குறுப்பு. விளக்க உரை. கடல் எனும் இருபுனலும் வளர்ந்தோங்கி நீண்டமைந்த மலை தொடரும். வருபுனலாம் மழையும் வலிமைமிகு அரணும் ஒரு நாட்டின் சிறந்த உறுப்புகளாகும். குறள் 738 பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கிவ்வைந்து. விளக்க உரை. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு. விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம். இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு எனக் கூறப்படுபவைகளாகும். குறள் 739 நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. விளக்க உரை. இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளைவிட. இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். குறள் 740 ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை.